இங்க ஒரு பொண்ணு குளிச்சுக்கிட்டு இருக்கப்ப அவளோட தொடக்கிட்ட அரிக்கிற மாதிரி இருக்கு. அவ அதை ஸ்கிராச் பண்ணலான்னு போறா. பார்த்தா அவ ஸ்கின்னே மெல்ட் ஆன வேக்ஸ் மாதிரி மாறி இருக்கு. அதை பார்த்து அவ ஷாக் ஆயிடுறா. ஆனா அடுத்த செகண்டே எல்லாமே நார்மல் ஆயிருது. இந்த விஷயத்த அவ பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னா, நீ ஒழுங்கா தூங்காதாலதான் இந்த மாதிரி எல்லாம் உனக்கு தோணுதுன்னு சொல்லிடுறான். அன்னைக்கு நைட் அவ தூங்கிட்டு இருக்கப்ப திடீர்னு தூக்கத்துல முடிச்சிடுறா. அப்ப கோரமா ஒரு வேக்ஸ் பொம்மை அவ ரூம்குள்ள வர ஆரம்பிக்குது. இவனால அதை பார்க்க முடியுது, ஆனா சுத்தமா அசைய முடியல. அந்த பொம்மை நேரா அவளோட காட் மேல ஏறி அவ காலை கிழிக்க ஆரம்பிக்குது. அடுத்த நாள் அவ கண் முழிச்சு பார்த்தா அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அவ கால்ல கட்டு போட்டு வச்சிருக்காங்க. அப்போ பாய் ஃப்ரெண்ட் வந்து இதோட எல்லாத்தையும் நிறுத்திருன்னு அவகிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி அவ பொம்மைகளை வச்சு படம் எடுக்கிற ஒரு ஸ்டாப் மோஷன் அனிமேட்டரா இருப்பா. அவ ஒரு ஹாரர் படம் எடுத்துட்டு இருக்கப்ப பாதியிலே அந்த கதைக்கான இன்ஸ்பிரேஷன் போயிரும். அப்ப எங்க இருந்தோ ஒரு சின்ன பொண்ணு வந்து அந்த கதையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அவகிட்ட சொல்ல ஆரம்பிப்பா. அண்ட் அதை இன்னும் ரியலிஸ்டிக்கா எடுக்கிறதுக்காக செத்து போன விலங்குகள்ல இருந்து அதுக்கான பொம்மைகளை செய்ய வச்சிருப்பா. ஆனா அந்த பொம்மைகள் எல்லாம் உயிரோட வந்து அவ வாழ்க்கையை